நம்ம வள்ளிய பத்தி யாரும் ஒரு வார்த்தை தப்பா பேசக்கூடாதுன்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவளுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வச்சே ஆகணும். கல்யாணமா? ஆமா ரத்னம். ஆ, வள்ளிக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் இந்த ஊரோட வாய் அடைக்க முடியும். அதுவும் இந்த பிரச்சனைய பத்தி பெருசா எடுத்துக்காம வள்ளிய முழுசா நம்பி எவன் ஒருத்தன் ஏத்துக்கிறானோ அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் வள்ளி மேல விழுந்த கலங்கத்தை துடைக்க முடியும். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. வள்ளி இப்பதான் படிச்சுட்டு இருக்கா, அதுக்குள்ள போய் கல்யாணம்னா. சின்னவனே, ரத்தனமே யோசிக்கிறான்னா நான் சொல்றதுல அர்த்தம் இருக்குன்னு அவன் மனசுக்கு புரிஞ்சு போச்சு. அவன் அமைதியா இருந்தாலே என்னோட முடிவுக்கு சம்மதம் சொல்ல போறான்னு அர்த்தம். ரத்தனத்துக்கு சரின்னு படுறத நீ தப்புன்னு சொல்றியா? அதுக்கு இல்லக்கா. இங்க பாரு ரத்தனம், கடவுள் எல்லா தப்பையும் சரி பண்ணிக்க உடனே ஒரு சான்ஸ் கொடுப்பான். அத நாம தான் கெட்டியா புடிச்சுக்கணும். இப்போதைக்கு வள்ளிக்கு வந்த இந்த கெட்ட பேரை உடனே சரி பண்ணணும்னா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு சான்ஸ். வள்ளி, நீ கவலைப்படாதம்மா. உன்னை நான் அப்படியெல்லாம் கைவிட்டுற மாட்டேன். உனக்காக இந்த அத்தை எப்பவும் உன் கூடவே இருப்பேன். நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நீ போய் நிம்மதியாயிரு. கடவுளே, அத்தை போற வேகத்தை பார்த்தா சீக்கிரமா ஏற்பாடு பண்ணிடுவாங்க போலயே. அப்பா வேற அவங்க சொல்ல சொல்ல அமைதியாவே உட்கார்ந்துருக்காரு. இப்ப நான் என்ன பண்றது? போமா, போ. சரி ரத்னம், நான் சொன்னதையெல்லாம் மனசுல வச்சுக்கோ. வள்ளிய மான மரியாதையோட இன்னொருத்தன் கையில புடிச்சு கொடுக்கணும். அதுதான் ஒரு தகப்பனோட பெரிய சீர்வரிசையே. அதனால நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. சொல்ல வேண்டியது என்னோட கடமை, அதுக்கு மேல உன்னோட இஷ்டம். வள்ளிக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் இந்த ஊரோட வாயை அடைக்க முடியும். ஒரே நாள்ல எல்லாம் தப்பா போயிடுச்சே. வேலை வேற, இதெல்லாம் எப்படி எடுத்துப்பானே தெரியலையே. சரி, வேலனுக்கு ஃபோன் பண்ணலாம்.
எங்க கிளம்பிட்ட ரத்னம்? என்னக்கா கேள்வி இது? கட்சி ஆபீஸ்க்கு தான். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீ கட்சி ஆபீஸ் போகணுமா? ஒரு 2-3 நாள் கழிச்சு போலாமே. நான் கட்சி ஆபீஸ்க்கு போகாம இருந்தாதான் தப்பு. அதுவும் இல்லாம குடும்ப பிரச்சனைக்கும் கட்சி ஆபீஸ்க்கும் சம்மந்தம் இல்லைக்கா. அதனால நீங்களும் இதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க, சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். ஆம், சரி ரத்னம். வள்ளியோட கல்யாணத்தை பத்தி சொன்னேன்ல, அத பத்தி ஏதாவது யோசிச்சியா? ஆ, பேசுவோம் பேசுவோம். வேலு, நீ எப்படா வந்த? ஏன் வெளியில நிக்கிற? உள்ள வர வேண்டியதானே? இல்லைங்கய்யா, டைம் ஆயிடுச்சு. எப்படியும் நீங்கள் இந்த நேரத்தில் கிளம்பி வருவீங்கன்னு தெரியும். அதனால தான் இங்கேயே வெயிட் பண்ணேன். டேய், இதெல்லாம் ஒரு காரணமாடா? அதை விடுங்கய்யா, இன்னைக்கு நானும் உங்கள் கூட கட்சி ஆஃபீஸுக்கு வரேங்க. ஆ, நான் ஃபைலை மறந்து வச்சுட்டு வந்தேன். நீ போய் எடுத்துட்டு வா. வா. அது ஐயா, வேலா, என்ன அவாய்ட் பண்றியா? நான் ஏன் மேடம் உங்களை அவாய்ட் பண்ண போகிறேன்? ஐயா காரில் உட்காந்துருக்காரு, அர்ஜென்ட்டாக ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அதனால தான் அப்படியே நான் ஃபோன் பண்ணும்போது கட் பண்ணேன். வண்டியில் வந்துட்டு இருந்தேன் மேடம், அதான் கட் பண்ணேன். போய் படிங்க போங்க. அது தெரியணும்னா அங்க வந்து கேளு. அது சரி. வா வேலு. கட்டின பொண்டாட்டி அவன் கூடயே ஓடி போனதுக்கே
விளக்கம் கொடுத்து அமைச்சரானவர் தானே நீங்க? இப்ப பொண்ணு வேலைக்காரன் கூட தொடர்புல இருக்கிறதுக்கா விளக்கம் கொடுக்க தெரியாது? தூக்குப்பா பாத்துப்பா ரொம்ப அடிபடுச்சோ? என்னப்பா ரத்னம், என்ன இதெல்லாம்? தலைவரே, நியூஸ்ல என்னென்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையான்னு கேட்க கூடாதா? அதுக்கு ஆளை வச்சு அடிக்கிறாரு. சொல்லி வைங்க தலைவரே, எல்லாம் எங்களுக்கும் பண்ண தெரியும். யோ, அதெல்லாம் விசாரிக்கத்தானே நான் இருக்கேன். அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு? உங்களை சொல்லி தப்பு இல்லையா? எல்லாம் அந்த தட்சிணாமூர்த்திய சொல்லணும். எல்லாரையும் ஏவி விட்டு வேடிக்கை பார்க்கறானா? ரத்னம், நீ எதையும் மனசுல வச்சுக்காதப்பா. நீ ஒரு விளக்கத்தை மட்டும் வந்து கொடுத்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன். வா வேலு. ஐயா ஒரு நிமிஷங்க. வரோங்க. ரத்னம், இங்க இருக்கிறவங்களை விட உன்னை பத்தி நல்லாவே தெரியும். எதை பத்தியும் கவலைப்படாம போ ரத்னம். நான் உனக்கு ஃபோன் பண்றேன். உன்கிட்ட பர்சனலா பேச வேண்டியது இருக்கு. தைரியமா இரு. கூட்டு போப்பா. ஐயா ஏற்கனவே ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஐயா ஐயா வேணாங்கய்யா. ஐயா ரொம்ப போயிடுச்சுங்க, படுத்து தூங்கணுங்க. ஐயா ஐயா போதுங்கய்யா. வாடா. ஐயா ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுங்க. ஐயா நீங்க படுங்கய்யா, படுங்க. போ. ஐயா 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 ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுங்கய்யா. போதுங்கய்யா, படுத்து தூங்குங்க. வேலு போ. நீ போ போ. ஐயா போதுங்கய்யா, ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுங்கய்யா, படுத்து தூங்குங்க. போ போ. ஐயா போ வேலு. சரிங்க. போ. ரத்ன பொண்டாட்டி அவங்களுடைய ஓடி போனதுக்கு விளக்கம் கொடுத்து அமைச்சரானவர் தானே நீங்க? அம்மா ஐயா. இரு. ரத்னம் என்ன பண்றான்? இல்லம்மா ஐயா உள்ள இருங்கம்மா, நான் கூப்பிட்றேம்மா. இரு, நானே போய் பாத்துக்கிறேன். இல்ல வேணாம் அம்மா. ஏய், ரத்னம் என்னப்பா இது? என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்போ இந்த அளவுக்கு குடிச்சிட்டு இருக்க? முடியலக்கா, என் முன்னாடி நிக்கவே பயப்படுறவெல்லாம் இன்னைக்கு என்னை எதிர்த்து கேள்வி கேட்கறான். இது எல்லாத்துக்கும் காரணம் அவதான். அவ செஞ்சுட்டு போன துரோகம் தான் இப்ப வரைக்கும் என்ன குத்திட்டு இருக்கு. இதுக்குதான் வள்ளிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு சொன்னேன். அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா?
ரத்னம் என்ன பண்ண போற? இல்லக்கா நான் எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். இல்ல- இப்ப நீ இல்லக்கா, தூங்கு. நான் போய் படு. பேசிட்டு வரேன். ரத்னம் பேசு. தம்பி சொன்னா கேளுப்பா. ரத்னம் ஐயா ஐயா எங்க ஆ ஏய் ஏய் அதோ தர தர தம்பி ரத்னம் ஏய் அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உனக்கு சம்மதமா? என்ன இவ்வளோ யோசிக்கிற? சம்மதமா இல்லையா? முதல்ல உங்ககிட்ட ஒன்று கேட்டிருக்கேன். டக்குன்னு பதில் சொல்லு. ஓகேப்பா பண்ணிக்கிறேன். அக்கா இந்த கல்யாணத்தை வச்சு இந்த ஊர்வாயை நான் அடைக்கிறேன் பாரு. நான் அடைக்கிறேன். ஏய் முத்துண்ணா எல்லா ஏற்பாடையும் பண்ணுறேன். கல்யாணத்தை பற்றி எல்லாருக்கும் அறிவிச்சிருவோம். ஆ சரி நான் பண்ணிடுறேன். டேய் வேலு ஐயா நாளைக்கு உன் குடும்பத்து ஆளுங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வா. உங்கள் 2 பேர் கல்யாணத்தையும் ஒன்றா அறிவிச்சிருவோம். ஆ ஆ சரிங்க. ஆ ரெண்டு பேரோட கல்யாணமா? வேலனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாரா? நல்லக்கா கூட்டிட்டு போடா. ஐயா பார்த்து பார்த்து வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு. இவன் எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான்? நான் தான் இவனுக்கு நன்றி சொல்லணும். அப்பா கிட்ட பேசி கல்யாணத்துக்கே சம்மதம் வாங்கியிருக்கான். அவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு நமக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான். இந்த குடும்பம் எதுக்கு இங்க வருது? அதுவும் இந்த வேலை என்னமோ அவன் தான் மாப்பிள்ளைங்கிற மாதிரி வரான். வாங்க வாங்க வணக்கம். ஐயா வாங்க வாங்க. அடடே வணக்கம். வாங்க 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 வாங்க. இவன் தான் என் பையன் வருண். அப்படி நேற்று தான் லண்டன்ல இருந்து வந்தான். வாங்க தம்பி வாங்க உள்ள வாங்க. பாப்பா ஆ, போங்க. வாங்க. டேய் என் செல்லம், என் கண்ணே பற்றும் போல இருக்கு. வா.
என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கிட்டு இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இன்னைக்கு என் ஒரே பொண்ணோட கல்யாண செய்தியை சொல்றதுக்காக தான் உங்க எல்லாரையும் இங்க வர வச்சிருக்கேன். மா, வள்ளியை கூட்டிட்டு வாங்க. சரிங்க மாமா. வா ஆனந்தி. என் பொண்ணு வள்ளியை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை யாருன்னா என்னோட பல வருஷ நண்பனும் என் கட்சியின் சிவகங்கை மாவட்டத்து செயலாளரான என் அன்பு தோழர் மு மதிவண்ணனோட ஒரே பையன் வருண் தான்.